ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலையும் நம்ம ரெசல்யூஷன் இந்த உறுதிமொழின்னு ஒன்று எடுப்போம். இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், உடம்பு குறைப்பேன், ஏன் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு கூட உறுதிமொழி எடுத்திருக்கோம். நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிறோம்? என் பொண்டாட்டி கிட்ட அன்பா பழகுவேன், என் பொண்டாட்டியை திட்ட மாட்டேன், என் மனைவியை நான் ஒரு முறையாவது அவுட்டிங் கூட்டு போவேன், என் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன். எப்படி நீங்க முன்னாடி எடுக்கிற உறுதிமொழிலாம் உங்க வாழ்க்கைக்கு நல்லது நினைக்கிறீங்களோ, நான் சொன்ன இந்த உறுதிமொழிகள் உங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட வாழ்க்கைக்கும் ரொம்ப நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா ஒரு ஆண் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரது எதுக்குன்னு சொன்னா ஒரு நிம்மதிக்காக தான். அந்த நிம்மதி கெட்டு போறதுக்கான காரணம் நம்ம மனைவியின் மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க. நம்ம கணவனா எந்த அளவுக்கு நம்ம ரோலை பிளே பண்றோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நம்ம சைடுல ஏதோ நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய மனைவி கிட்ட இருந்து நமக்கு சரியான கோஆபரேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நிம்மதி இழந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி உறுதிமொழிகள் எடுக்கிறது மூலியமாக உங்க மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறது மூலியமாக கண்டிப்பாக உங்க வீடு நிம்மதியான ஒரு கூடாரமாக மாறும். அதற்காக இந்த வருஷத்துக்கு ஒரு முக்கியமான உறுதிமொழி எடுங்க. உங்க உறுதிமொழி என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க.